அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடா 24 தமிழ். நான் கிஷோர் ஜி ஃபேக்கல்டி. ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளானர், ஸோ இந்த 2026க்கான ஆனுவல் கேலண்டரை அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக் ஒரு 7ஆம் தேதி 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிலீஸ் பண்ணது மதியம் அப்படின்னா ஈவினிங் ஆர் நைட்டு நீங்கள் பார்க்கும்போது அதே நோட்டீஸில் அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து அந்த ஆனுவல் பிளானரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸாக இருக்கலாம், அதுக்கு கிளாரிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டீஸ் எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இருந்த பிடிஎஃப் வந்துட்டு காணும். ஸோ மேபி ஒரு புது அப்டேட்டில் இந்த மந்த்தை வந்துட்டு மாற்றி கொடுக்க போகிறாங்களா, இல்லை இன்னும் ஒரு சில விஷயங்களை மட்டும் அப்டேட் பண்ண போகிறாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ ஆனால் அந்த ரிமூவ் பண்ண அந்த ஆனுவல் பிளானரில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாகவே நமக்கு சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், எந்தெந்த மாதங்களில் நோட்டிஃபிகேஷன் வரலாமோ அதே மாதிரியான அந்த டேட்டா தான் இதில் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாமுமே டென்டேட்டிவ்லி அதுலேருந்து 1.5 மாதம் 2 மாதம் கழித்து நடக்கிற மாதிரி கொடுத்துருந்ததுனால மோஸ்ட் ப்ராபப்ளி இதே விஷயந்தான் மறுபடியும் வரலாம். இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாமுடைய அப்டேட் சேர்ந்து வருதான்றது நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. அது போக அப்படியே அவங்க மாற்றுறதா இருந்தாலும் இதிலேருந்து ஏதாவது 2-3 எக்ஸாம்ஸோடைய மந்த்தை மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றிடலாம். மார்ச்ன்னு இருக்கிறத ஏப்ரல்னு மாற்றலாம். அந்த மாதிரி தான் தோணுதே தவிர்த்து இந்த ஆனுவல் பிளானில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துக்கிறதே நல்லது தான். ஸோ இதுபடி நம்ம படிச்சுக்கிறது கூட ரொம்ப நல்லது. அது என்னன்றதை பார்த்துருவோம். அண்ட் இதே மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ரிலேட்டடான எல்லா எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்கும். அண்ட் இப்போ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஸோ நான் ஓவராலாக இப்போ எஸ்எஸ்சியில் நான் ஏதாவது ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னோட எய்ம் வந்துட்டு சிஜிஎல் ஆகிட்டு, ஆனால் அதே வந்துட்டு சிஹெச்எஸ்எல் அடுத்த எக்ஸாம்ஸ் கூட நான் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 4 சப்ஜெக்ட் முக்கியம். நமக்கு இங்கிலீஷாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸாக இருக்கட்டும், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ஆர் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம். இந்த 4 நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் இந்த 4 தான் பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கும் போது இந்த ஃபவுண்டேஷனை உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து நடத்தக்கூடிய மாதிரியான எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் மேன்மை 3.1 நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேன்மை 3.2 நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். சிஜிஎலோ சிஹெச்எஸ்எல் எது படிக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வாரத்துக்கான கிளாஸஸ் மட்டும் ரெக்கார்டடாக இருக்கும். அதை மட்டும் ரெக்கார்டடாக பார்த்துட்டு மற்ற எல்லாமே லைவ் கிளாஸஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஆனால் அதே இல்லை சார், நான் சிஜிஎலுக்கு மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறேன், ஸோ வரப்போகிற சிஜிஎல் என்னோட எய்மாக இருக்குது, அதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் அயன் அப்படின்ற எஸ்எஸ்சி சிஜிஎல் நியூ பேட்ச் வந்துட்டு நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் Y890 கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆப் லிங்க்கு ஆர் இந்த பேட்ச் லிங்க் இருக்கும். நானும் வேணால் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஃபரோட 2700க்கும் கம்மியாக இந்த சிஜிஎல் பேட்சையும், அதே மாதிரி 3000க்கும் கம்மியாக 2900 கிட்ட நீங்கள் ஃபவுண்டேஷன் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஆஃபர் எப்போ வரும் அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@247.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம், கேட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானரை பொறுத்த வரைக்கும், அந்த ரிமூவ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ சிஜிஎல் தான் ஃபஸ்ட்டு வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனாக இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், டிகிரி லெவலில் இருக்கக்கூடியதோடைய மார்ச் மாதம் இந்த நோட்டிஃபிகேஷன் வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் எக்ஸாம் மந்த் அதுலேருந்து ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தள்ளி, அப்போ மே ஜூன் இந்த மாதங்களில் எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே எஸ்எஸ்சியோடைய ஜூனியர் இன்ஜினியரிங் பார்த்தோன்னா நமக்கு பேப்பர் 1ஓடது அதே மார்ச் மாதம் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 14, ஸோ ஃபேஸ் 13 வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபேஸ் 14 இந்த நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம். அப்போ மார்ச் மாதம் மட்டுமே எஸ்எஸ்சியில் 3 நோட்டிஃபிகேஷன் வரலாம் எதிர்பார்க்கலான்றது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ சிஜிஎல் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், செலெக்ஷன் போஸ்ட்டு இது 3 மார்ச். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரியே எக்ஸாம்ஸும் அதுலேருந்து ஒரு 2 மாதம் அண்ட் 3 மாதம் தள்ளி இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் வர வேண்டியது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், அதே ஸ்டெனோகிராஃபராக இருக்கட்டும், அண்ட் கம்பைன் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நம்ம சைடில் இருந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறதில்ல. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க, ஹிந்தி படிச்சிருக்கிறாங்க, ஹிந்தி டீச்சராக இருக்காங்க, அவங்களாம் கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. ஆனால் இந்த எக்ஸாம், ஸோ இந்த 3, ஸோ சிஹெச்எஸ்எல் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது போக ஸ்டெனோவாக இருக்கட்டும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்துட்டு ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரலான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அதோடைய எக்ஸாம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல்னா அதுலேருந்து ஒரு 2-3 மாதம்
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் இந்த 3 எக்ஸாம்ஸும் நடக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக 10th குவாலிஃபிகேஷனில் இன்னும் நிறைய பேர் எலிஜிபிளாக இருக்கக்கூடிய எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாரோடைய நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம் வரலாம். ஆனால் அதோடைய எக்ஸாம் வந்து செப்டம்பர், நவம்பரில் இருக்கலான்னு காமன் எக்ஸாம்ஸோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதே எஸ்எஸ்சியில் யூனிஃபார்ம் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இப்போ போலீஸ் கேட்டகரி, ஸோ எஸ்எஸ்சிலே போலீஸ் கேட்டகரியில் நமக்கு எஸ்ஐ, டெல்லி போலீஸ் எஸ்ஐயாக இருக்கட்டும் அண்ட் கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், ஜிடி கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தினுடைய அந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்ஐக்கு வந்து டெல்லி போலீஸ் எஸ்ஐக்கு மே மாதமே வந்துடும்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜிடி கான்ஸ்டபிளுக்கு செப்டம்பரில் தான் வரும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லாங் கேப் இருக்குது ரெண்டுத்துக்குமே. பட் மே மாதம் வரக்கூடிய எஸ்ஐ டெல்லி போலீஸ்க்கு வந்துட்டு எக்ஸாம் அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் இருக்கலாம். ஸோ வருஷம் கடைசியாயிருது. செப்டம்பரில் வர்ற கான்ஸ்டபிள் ஜிடிக்கு பார்த்தோன்னா அடுத்த வருஷம் 2027 ஜானில் இருக்கலாம், ஜான்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கலாம். இப்போ கூட அப்படி தான் நடந்துச்சு. எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்துட்டு இந்த மாதம் இந்த பிப்ரவரி தான் இது போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜனவரியோ பிப்ரவரி தான் போட்டிருந்தாங்க போன வருஷத்தோட நோட்டிஃபிகேஷன். ஸோ அது மாதிரி ஜிடி கான்ஸ்டபிள் அடுத்த வருஷம் நடக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் இருக்குது. மேபி சிஜிஎல்லாக இருக்கட்டும், கொஞ்சம் சிஹெச்எஸ்எல்லாக இருக்கட்டும், இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட் டைம் இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. படிக்கிறதுக்கே சொல்கிறேன். மற்ற சப்ஜெக்ட், மற்ற இதுவாக எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதர் கேட்டகரிஸாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் நீங்கள் இப்போ ஸ்க்ராட்சில் ஸ்டார்ட் பண்ணால் கூட சூப்பராக படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்துட்டு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்க மாதத்தையே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கூட நமக்கு நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிஜிஎலுக்கு படிக்கிறீங்க, ஸோ சிஜிஎல் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்துட்டு ஓவரால் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, எய்ம் பண்ண போகிறீங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம், படித்து வச்சுக்கிட்டோம்னா பெட்டர் இல்லையா. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டியூட்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய அட்மிஷன்ஸ் இருக்கும். ஆனால் எக்ஸாம் வந்துட்டு 2 மாதத்தில் வச்சுருவாங்க, 1.5 மாதம் 2 மாதத்தில். நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போர்ஷன் முடிக்கிறதுக்கு, சிலபஸ் முடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு 2 மாதம்லாம் கண்டிப்பாக அதுவும் சிஜிலுக்கெல்லாம் பத்தவே பத்தாது. மினிமம் ஒரு 4 மாதமாச்சு தேவைப்படும். அதாவது கொஞ்சம் நான் கரெக்டாக இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாச்சு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவைப்படும், நம்ம படித்து அதை கொஞ்சம் புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்போ ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேணான்றதான் சொல்லிக்கிறேன். ஸோ இதையே மைண்டில் கூட வச்சுக்கோங்க. இதை நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக படிச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வருது, மே மாதம் எக்ஸாம் வருதுன்னா அப்போ பாருங்களேன், இந்த ஆண்டு ஜனவரி ஃபுல்லாகவே ஓடி போச்சு. ஸோ இப்போ தான் ஜனவரி வந்துச்சு. இந்த வார்த்தையே பசங்கள்ட்டையும் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஸ்டார்டிங் சூப்பராக நம்ம எந்த ஒரு பேட் பாஸ்ட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியே 1 மாதம் முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே பிப்ரவரி வந்துச்சு. பிப்ரவரிக்கு வேறு 28 நாள் தான். அது இன்னும் வேகமாக வந்துட்டு முடிஞ்சு போயிடும்ன்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவு ப்ராப்பராக உட்காந்துருங்க. ஸோ இப்போ சொல்கிறபடி இப்போ சிஜிஎல் எக்ஸாம் வந்துட்டு இவங்க பழைய இந்த ரிமூவ் பண்ண ஆனுவல் பிளானரில் சொல்கிறபடி மே மாதம் இருக்க போதுன்னா நினச்சி பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 மாதம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ பிப்ரவரியில் கொஞ்சம், அதே வந்துட்டு மார்ச், ஏப்ரல், அவ்வளோ 2 மாதம் 2.5 மாதம் தான் இருக்குது. மேவா இல்லை ஜூனா அப்படின்றது நமக்கு தெரில. ஸோ அப்போ மே அப்படின்றது ஒரு வேளை அது ஃபுல்லாக கிடச்சாலும் கூட நமக்கு 3 மாதம் தான் இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்பராக டெய்லியும் நல்ல எஃபர்ட்ஸ் போடுறதுக்கு இதுதான் கரெக்டான நேரம். இன்னும் கொஞ்சம் தள்ளி போக போக நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ நாள் கம்மியாக இருக்கே, நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஆனால் இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். எக்ஸாம் பக்கத்தில் வரும்போது இன்னும் எனக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே, ஒரு 10 நாள் முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு எப்பயுமே நமக்கு தோணும். அதை இன்னும் தோண வச்சிட வேணாம், முடிஞ்ச அளவு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதர் எக்ஸாம்ஸ்க்கும் அதே தான். பட் நீங்கள் சிஜிஎலுக்கோ இல்லை ஜேஇக்கோலாம் எய்ம் பண்ணுறீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஆனால் இதே எக்ஸாம்ஸோடைய இந்த குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஏஜ் லிமிட்டாக இருக்கட்டும், இதை பற்றின ஒரு தனி வீடியோ கூட நம்ம போட்டிருப்போம். ஸோ இங்கே ஒரு ஃபாஸ்ட் விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க தெரிஞ்சுக்கணும், இதில் இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டோன்னா எந்தெந்த எக்ஸாம்ஸ் நம்ம அப்ளை பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி படிக்கிறது நம்ம படிச்சுக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 4 சப்ஜெக்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். அது ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூட் ஆகட்டும், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ், இதெல்லாம் சேர்த்து வரக்கூடியது. அது போக இங்கிலீஷ்ன்றது. ஆனால் அதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, ஸோ சிஜிஎலுக்கு எக்ஸாம் பேட்டர்னா, சிஹெச்எஸ்எலுக்கு என்ன, தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். என் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டாக சொல்லிடுறேன். அண்ட் இந்த இடத்துல சிஜிஎலை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஜுவேஷன், ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவல், ஸோ கிராஜுவேட்னால டிகிரி, எனி டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் டிகிரிஸ், காமர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கணும் இருக்கும். கொஞ்சம் ஒரு சில போஸ்ட்டு தான். மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்கு, நிறையா போஸ்ட்டுக்கு எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அந்த போஸ்ட்டை பொறுத்து கொஞ்சம் மாறும். 18லேருந்து 32 வரைக்கும் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 வரைக்கும் தான் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு 30, ஒரு சில போஸ்ட்டுக்கு 32 இருக்கும். இதிலிருந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது ஜென்ரல் ஆர் அன்ரிசர்வ்ட் ஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம்.
இதிலிருந்து ஓபிசிக்கு ஒரு 3 வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கும், எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 5 வருஷம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 30 வயசில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா, அன்ரிசர்வ்டு ஆர் ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஓபிசியாக இருந்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தாலும் 35 வயசு வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுலேருந்து நம்ம கேட்டகரியை பொறுத்து மாறும். இதே சிஹெச்எஸ்எல் கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல், ஸோ ஹையர் செகண்டரி லெவல் 12th லெவல், ஸோ 12th பாஸ் ஆர் ஈக்குவலன்ட் டிப்ளமா முடிச்சவங்களுமே அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக 18லேருந்து 27 இயர்ஸ் 27 வயசு வரைக்கும் இருக்கும். அதே எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், எம்டிஎஸ் ஆர் ஹவல்தார் இந்த இதுக்கான போஸ்டிங் 10th குவாலிஃபிகேஷன், ஸோ மெட்ரிகுலேஷன் பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க 10th லெவல். ஸோ 10வது முடிச்சிருந்தாலே போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் மேபி இப்போ 10th ஈக்குவலண்டாக 8th முடிச்சுட்டு ஐடிஐ போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மேபி அதை வந்துட்டு ஒரு தடவை ஃபுல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். பட் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்றதான். அண்ட் இதில் 2 இருக்குங்க இல்லையா, எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார்னு. மோஸ்ட் ஆஃப் த எம்டிஎஸ் போஸ்ட், ஸோ எம்டிஎஸ்லேயுமே போஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். அதில் நிறைய மோஸ்ட்லி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 18 to 25 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஹவல்தார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 27 வயசு வரைக்கும். ஸோ அப்போ இதுதான் ஜென்ரல் அண்டுக்கு. இதுலேருந்து 3 வருஷம் 5 வருஷம் இருக்கும். இதே அதர் எக்ஸாம்ஸ், ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த 3 எக்ஸாம் கொஞ்சம் காமன் எக்ஸாம். அதர் கொஞ்சம் ஸ்பெஷல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம். ஸோ எல்லாருமே அட்டன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் சிஜியில் வந்து டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னா பிஏ படிச்சிருந்தாலும் எழுதலாம், பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் எழுதலாம், நமக்கு இது பிஇ படிச்சிருந்தாலும் எழுதலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி, ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தா எழுதலாம். ஆனால் இங்கே இந்த சில எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் இப்போ முக்கியமாக ஜேஇக்கு தான் சொல்ல வரேன். பெரிய வருது ஜூனியர் இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கணும். டிப்ளமா ஓகே, இப்போ டிப்ளமா ஆர் டிகிரி இன் இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக பிஇ அல்லது டிப்ளமாவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு பாயிண்டாக இருக்கும். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங்கு அது மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல்னு படிச்சுக்கலாம். அண்ட் இதோட ஏஜ் லிமிட் வந்து 30 ஆர் 32 இருக்கும். அதுவுமே கொஞ்சம் போஸ்ட்டை பொறுத்து மாறும். 30 இல்லை 32 இருக்கும். அதே ஸ்டெனோகிராஃபர், ஸோ இது 12th குவாலிஃபிகேஷன். ஸோ அதுலேயே 2 கேட்டகரி வரும், கிரேட் சி அண்ட் கிரேட் டின்னு. ஸோ 12th குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமானது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த டைப்பிங் டெஸ்ட்ன்றது, ஸ்கில் டெஸ்ட்ன்றது ரொம்ப கொஞ்சம் ரிகரஸாக இருக்கும். ஸோ இப்போ மற்ற சிஜிஎல் போஸ்ட் சிஹெச்எஸ்எல் போஸ்ட்டுக்கும் டைப்பிங் டெஸ்ட் கிட்டத்தட்ட நம்ம அட்டன் பண்ணுறதுனாலே டைப்பிங் டெஸ்ட் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேகமாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அதே செலெக்ஷன் போஸ்ட்ன்றது மல்டிபிள் குவாலிஃபிகேஷன்ஸ், நிறைய போஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு போஸ்டிங்ஸுமே கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வேரி ஆகும். அது ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நமக்கு தெளிவாக கிடைக்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டும் வேரி பை போஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எஸ்எஸ்சியோட யூனிஃபார்ம் சர்வீசஸில் ஒன்று ஜிடி கான்ஸ்டபிள், இன்னொன்று எஸ்ஐ டெல்லி போலீஸ்னு சொல்லணும் இல்லையா. ஸோ அதில் ஜிடி கான்ஸ்டபிள் 10th லெவல் தான் மெட்ரிகுலேஷன் லெவல். ஜிடி கான்ஸ்டபிள் எஸ்ஐ வந்துட்டு பார்த்தோன்னா சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ டெல்லி போலீஸோட எஸ்ஐ பார்த்தோன்னா டிகிரி லெவல். ஸோ எனி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐ ட்ரை பண்ணலாம். அதே வந்துட்டு 10th முடிச்சிருந்தாலே போதும் ஜிடி கான்ஸ்டபிள் ட்ரை பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எக்ஸாம்ஸ்க்கும் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஸோ இப்போ மற்ற எக்ஸாம்ஸில் இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்க்குலாம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சின்றது பெருசாக இருக்க போகிறதில்ல, ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஆனால் அதை இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டே இருக்குது. மினிமம் இவ்வளோ ஹைட் இருக்கணுன்ற ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ ஹைட் இல்லை, ப்ராப்பர் வெயிட் ஆர் செஸ்ட், இப்போ ஜென்ஸுக்கெலாம் ஜெஸ்ட் வந்துட்டு அது எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் அது கொஞ்சம் பார்ப்பாங்க. அது இல்லைனாலும் எலிஜிபிள் இல்லை. அது போக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுலேயும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ரிகரஸாக தான் இருக்கும். ரன்னிங் இருக்கும், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கணும். ஸோ இதான் நமக்கு ஜிடி கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர். அண்ட் ஏஜ் லிமிட் ரொம்பவே கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி ட்ரை பண்ணணும். இதான்ப்பா ஓவராலாக எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். ஆனால் இது போக இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ். ஸோ இப்போ ஆர்பிஎஃப்ன்றது ஆர்ஆர்பி, ஸோ ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். அது ஆர்ஆர்பி தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் போன வருஷத்தோட இந்த கடைசியில் ஒரு 2-3 மாதம் முன்னாடி அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க இனிமேல் ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸை எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதன்படி இனிமேல் அடுத்து இந்த வருஷம் வரக்கூடிய ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வரலாம் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த அப்டேட்டை தான் விடுறதுக்காக, ஏன்னா இந்த ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணாங்களா, ரிமூவ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஆர்பிஎஃப் பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை. ஒருவேளை அதனால தான் ரிமூவ் பண்ணிட்டாங்களா, ஸோ மறுபடியும் இப்போ ஆர்பிஎஃப் இன்க்ளூட் பண்ணி கொடுக்க போகிறாங்களான்னு தெரில.
வந்துச்சுன்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் பாயிண்ட். அண்ட் மறுபடியும் சொல்கிறது, நீங்கள் இதில் பார்த்த நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் படிக்கிறதா இருந்தாலும், இப்போ ஜேஇ இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு காமன், இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் தான் படிக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ மெக்கானிக்கல்னா அது சம்மந்தப்பட்டது, சிவில்னா அது சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி இருக்கும். பட் எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் இந்த 4 சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், குவான்ட்ஸ்னு சொல்லலாம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், இந்த 4 மட்டும் நீங்கள் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெடி பண்ணிக்கோங்க, நல்லபடியாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லன்னு அந்த வீடியோஸும் தனித்தனியாக இருக்கும். அண்ட் இந்த எந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் நெகட்டிவ் மார்க் இருக்குன்றது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும், நம்ம அக்யூரேசி மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எப்படி அப்ரோச் பண்ணுறது இதெல்லாம் வேறு வீடியோவில் அடுத்தடுத்து கூட பார்ப்போம், ஆல்ரெடி கூட போட்டிருப்போம், செக் பண்ணுங்கள். இதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு இப்போ நம்ம சொன்ன இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஆர்கனைஸ் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். சார் எனக்கு என்ன படிக்கிறது, எந்த டாபிக் படிக்கிறதுன்னு தெரில, கரெக்டாக வீடியோஸாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் தான் இது ரெண்டுமே பைலிங்குவலாக தான் நடத்துவோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ இங்கிலீஷில் படிக்கணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தமிழில் படிக்கணும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேன்மை 3.1 எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச். நீங்கள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே அட்டன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது காமனாக இதே கிட்டத்தட்ட 2 ஒரே பேட்ச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவும் சிஜிஎலுக்கு தேவைப்படுற மாதிரி நடத்துவோம், அதுலேயும் எல்லாத்துக்கும் தேவைப்படுற மாதிரி நடத்திடுவோம். ஸோ அதிலிருந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸாக இருக்கிறது மேன்மை 3.0. இல்லை என்று சிஜிஎல் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறீங்க அப்படின்னா அயன் அப்படின்ற சிஜிஎல் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, சார் நான் இந்த எக்ஸாம் எய்ம் பண்ணுறேன், ஸோ எனக்கு எந்த பேட்ச் ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் மெயில் எழுதி தரேன். இதே மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி மட்டும் இல்லாமல் ரயில்வேஸாக இருக்கட்டும், அதை வந்துட்டு டிஎன்பிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி 2-3 எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கிறீங்கன்னா இந்த ஒரு கோர்ஸ் தமிழ்நாடு மெஹாபேக் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும், உங்களால் எல்லா வீடியோஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். மொத்த தமிழ் டீமோடைய ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ் பேட்சையும் ஆக்சஸ் பண்ண முடியும், டெஸ்ட் சீரிஸ் இ-புக்ஸை சேர்ந்து. ஸோ மல்டிபிள் எக்ஸாம்ஸ்னால் தமிழ்நாடு மெஹாபேக் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தனித்தனி பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் Y890 கோட ஸ்பெஷல் டேஸில், ஸ்பெஷல் ஆஃபர் டேஸ்ன்றது சொல்லுவாங்க, அப்போது ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா kishore.mohankumar@24/7.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. இதில் டவுட் கேளுங்க, பேட்சாக இருக்கட்டும் இல்லை அதர் கிளாரிஃபிகேஷனுக்கும் நான் சொல்கிறேன். இதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கிஷோர் ஜிஎஸ் எஜுகேட்டர் 24/7 தமிழ். அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் கண்டென்ட்டில் பார்ப்போம். அன்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.